இந்த வாழை மரத்துல இருந்து என்னெல்லாம் கிடைக்கும்? பனானா கிடைக்கும். அது மட்டும் இல்ல, வாழைப்பழம் கிடைக்கும், வாழைக்காய் கிடைக்கும், வாழைப்பூ கிடைக்கும். இந்த வாழை மரத்துல நிறைய வகை இருக்கு. ஒவ்வொரு வகையிலையும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்கு. வாழையில எல்லா பாகங்களையுமே நாம பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு இலைய போட்டு நாம சாப்பிடலாம். அப்போ அந்த வாழை இலையில சூடான சாதத்தை போட்டு சாப்பிடும்போது அது உடலுக்குள்ள போகும்போது நல்ல சத்தை கொடுக்கும், ஆரோக்கியமான உணவா இருக்கும், உடலுக்கும் நல்லது. வாழைக்காய் பொரியல் பண்ணலாம், வாழைத்தண்டை கூட்டு வச்சு சாப்பிடலாம், வாழைத்தண்டுல சூப்பு வச்சு குடிக்கலாம், சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய கல்லை கூட அது கரைக்கும். அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குது. வாழை மரத்தை பத்தி வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல தாத்தா, நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்களே. நான் கூட சாதா லீஃப் நினைச்சேன். ராக்கி பாய் ரேஞ்சுக்கு பில்டப் இருக்கு. ஆமாண்டா, நான் கூட வெறும் இலைன்னு நினைச்சேன். இதுல இவ்ளோ பெனிஃபிட்ஸா? சரி வாங்க தாத்தா, வேற ஏதாச்சும் போய் சுத்தி பார்க்கலாம். அடுத்த மரத்தை பார்க்க போவோம். வாங்க வாங்க.